பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பு நிறை சமூகமே, 2025ஆம் ஆண்டின் கடைசி மணித்துளைகளை இறைவனோடு நிறைவு செய்ய நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். என் அருள் உனக்கு போதும் என்று கூறி நமது ஒவ்வொரு அசைவுகளிலும் உடனிருந்து வழி நடத்திய நம் அன்பு தேவனுக்கு கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் நமது அனைத்து சூழ்நிலைகளிலும் உற்ற நண்பராய் காத்திட்ட இறைவனுக்கு முழு மனதுடன் நன்றி கூறுவோம். இந்த ஆண்டு முழுவதும் நாம் இறைவனின் அன்பினை மறந்து நமது பாவத்தால் அவரை விட்டு வழிமாறி ஊதாரி மைந்தர்களாய் பிரிந்து சென்ற நேரங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் வரவிருக்கின்ற இந்த புதிய ஆண்டு நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது சமுதாயத்திற்கும் ஆண்டவரின் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்க இந்த நேரத்தில் மன்றாடுவோம்.
அன்பு தந்தையே இறைவா, அன்புக்காக மனித உருவெடுத்து அன்பை பகிர்ந்து அன்போடு வாழ்ந்து தமது சுயநலமில்லா அன்பை வெளிப்படுத்த தம் உயிரையும் கொடுத்த இதோ நம்முன் வெண்ணிற அப்ப வடிவில் பிரசன்னமாயிருக்கும் இயேசுவுக்கு நாம் மனதார நன்றி கூறுவோம். இந்த அருமையான நேரத்திலே இந்த வருடம் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டியும் இனி வரும் ஆண்டுகள் வளமான இயேசுவின் ஆசீர்வாதம் நிரம்ப பொழிய ஆண்டாக அமையவும் வேண்டி நாம் அனைவரும் வேண்டுவோம். அன்பு நெஞ்சங்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் கடந்தவர், முற்றிலும் துறந்தவர். எனவே தான் கடவுளின் மகனாக இருந்தும் தனது இறைநிலையை திறந்து மனிதரானார். மாட மாளிகையில் பிறப்பதை விடுத்து மாடுகள் அடையும் தொழுவத்திலே பிறந்தார். விலை உயர்ந்த கற்களான அரச ஆடைகளை துறந்து எளிய தொங்கலான ஆடையை உடுத்தினார். இப்படிப்பட்ட அன்பின் உருவமாய் திகழும் நம் ஆண்டவர் முன் நம் சிந்தனை, சொல், செயல் என அனைத்தையும் ஒன்று திரட்டி ஆராதித்து புகழ்வோம். இந்த ஆராதனை பாடல் வழியாக வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே காண்பவரை நான் ஆராதிப்பேன்,
நான் இந்த நேரத்திலே எப்பொழுதும் நமது தேவைகளையும் மன்றாட்டுக்களையுமே எடுத்து கூறி, ஆண்டவரே எனக்கு இதை தா, இது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் அதற்கு கிடைத்த நன்றிக்கு நன்றி சொல்ல நாம் தவறிய நாட்கள் நிறைய உண்டு. நாம் நன்மைகளை பெறுகிறோமே தவிர நன்றி சொல்லும் நல்ல எண்ணம் நம்மிடம் இருப்பதில்லை. ஒரு வருட காலமாக இறைவன் நமக்கு எத்தனையோ விதமான நன்மைகளை செய்து வந்திருக்கின்றார். நமக்கு நல்ல பாதுகாப்பையும் கொடுத்திருக்கின்றார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார், நல்ல விளைச்சலை கொடுக்கின்றார். இன்னும் நமக்கு செல்கின்ற இடங்களிலெல்லாம் நமக்கு எந்தவித ஆபத்தோ தீமையோ நிகழாமல் பாதுகாத்து வந்திருக்கின்றார். அதற்கெல்லாம் என்றாவது நாம் நினைத்து பார்த்து நன்றி கூறியதுண்டா? நாம் எப்பொழுதும் நமது தேவைகளை கேட்டுக்கொண்டே இருப்பது மட்டுமல்ல ஜெபம். நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியும், நாம் செய்த குற்றம் குறைகளுக்கு பாவ பொறுத்தலும் பெறுவதுதான் வழிபாடு, ஜெபம். அதன் அடிப்படையில் நமக்கு இறைவன் இதுவரை செய்து வந்த ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொன்றாக நமது நினைவுக்கு கொண்டு வந்து நன்றி கூறுவோம். இப்பொழுது சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் என்ற பாடலையும் பாடுவோம். எங்களுக்கு இந்நாள் வரையில் நல்ல பாதுகாப்பையும் கொடுத்து, எங்களுக்கு நல்ல விளைச்சலையும் கொடுத்து, இந்த ஒரு வருட காலமாக எங்கள் வாழ்க்கையில் உடனிருந்து காத்து வந்த எல்லாமல்ல இறைவா உமக்கு நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உம் வலப்புறம் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது என்ற இறை வசனத்திற்கு ஏற்ப எமக்கு எதுவும் அணுகாமல் பாதுகாத்து வந்தவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்ற வசனத்திற்கு ஏற்ப நான் சென்ற இடங்களிலெல்லாம் நீர்தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்த மேலான கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்ற வசனத்திற்கு ஏற்ப எங்களுக்கு உமது மீட்பை அளித்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்கள் பயணிக்க
ஒவ்வொரு நாளும் எங்களை ஒரு குடும்பமாக சேர்த்து நாங்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட வழி காட்டியவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நோயினின்று சிறு சிறு துன்ப வேளையிலும் ஆறுதல் அளித்து அதோடு எங்களுக்கு எந்தவித நோய் நொடியும் அணுகாமல் பாதுகாத்து வந்தவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு புது வாழ்வு தருபவரே, எங்களுடைய சிந்தனையால் சொல்லால் செயலால் நாங்கள் எத்தனையோ விதமான பாவங்களை செய்தும் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு புது வாழ்வு தந்தவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். கடந்த நாட்களில் நாங்கள் நடந்த ஒவ்வொரு நாங்கள் தடுமாறி வீழாமல் எங்களுக்கு கை கொடுத்து எங்களை வழிநடத்தி வந்தவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்னது மட்டுமல்லாமல் உமது உயிரையே எங்களுக்காக தியாகம் செய்தவரே உம்மை நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அஞ்சாதே, நான் எந்நாளும் உன்னோடு இருக்கிறேன் என்ற உம் வசனத்திற்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தபோதும் நீர்தாமே எங்களுக்கு ஆறுதலாக இருந்து காத்தவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்று
இறைவா 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 நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 குந்திட உணவும் உடையுமை குந்திட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார் ஒரு அன்னையைப் போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார் அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார் நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 தனிப்பட்ட வாழ்வில் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து மனதார இறைவனை போற்றுவோம். கடந்து வந்த பாதையிலேயே நீர் எமக்கு செய்துள்ள நன்மைத்தனங்கள் ஏராளம். அளவிட முடியாத உமது ஆசீர்வாதங்கள், அளவிட முடியாத உமது வழிகாட்டல்கள், அளவிட முடியாத உமது இரக்க குணங்கள் என ஆயிரம் ஆயிரம். இறைவா, எமது வாழ்க்கை போராட்டத்திலே நீர் எமக்கு அளித்த நன்மைத்தனத்திற்கும் உமது வழி நடத்துதலுக்கும் உமது உடன் இறப்பிற்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ நம் கண்முன்னே இறைவன், நம்மை மீட்ட இறைவன் இங்கு இருக்கின்றார். பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த குழந்தை கலிலேய கடலோரத்தில் சீடர்களோடு உரையாடி நன்மை பல புரிந்து இறைமகனின் திருமகன் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்ட வல்லவர். சீமோனின் வீட்டிலே, லேவியின் இல்லத்திலே, சக்கேயுவின் மாளிகையிலே விருந்துண்ட போதகர் பாலை நிலத்தில் 5000 பேருக்கு புதுமையாக உணவளித்தவர். மதலனாவை மன்னித்த அதே மாபரன் இதோ இங்கே நற்கருணை வடிவில் நம்முன் எழுந்தரிக்கும் இறைவனிடம் மன்னிப்பு பெறுவோம். மன்னிப்பு என்ன ஒரு அருமையான வார்த்தை! உச்சரிக்கும் போதே உணர்ச்சிகளின் சிலித்தொழிக்கின்றன. உணர்கின்ற போது உறவுகள் உயிர்த்தெழுகின்றன. உணர்த்தும் போது உண்மைகள் விழித்தெழுகின்றன. ஆம், இத்தகைய ஒரு இனிமையான இறைச்செயலை குறித்து சிந்திக்க, செயலாற்ற அழைப்பு விடுக்கும் இறைவனுக்கு செவிமடுப்போம். மனதோடு மனம் பேசிய காலம் போய் அறிவின் அந்தரங்கத்திலேயே ஆராய்ந்து பார்த்து வாழ பழகிவிட்டோம். ஆனால் இன்று இறைவன் நம்மை பார்த்து, மனிதனே, நீ அறிவோடு ஆராய்ந்தது போதும், இதயத்திற்குள் இறங்கி வா. இந்த மனுக்குலமானது மண்ணில் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டுமா? மன்னிக்க கற்றுக்கொள் என்று அழைப்பு விடுகின்றார். நாம் அனைவரும் இறை சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை மக்களாய் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அயலாரில் ஆண்டவரை காண்கின்ற போது நம் குறை நிறைகளை மன்னிப்பது நம் கடமையல்லவா? மன்னிப்பதென்பது இறைவனின் இன்றியமையாத குணம். மன்னிப்பு நம்மில் மகிழ்ச்சியை கொணர்ந்து உடைந்து உருகுலைந்து போன உள்ளங்களை உருப்பெற செய்கிறது.
பல நேரங்களில் நன்மை அறியாமலேயே சில தவறுகள் நிகழ்ந்து விடுகின்றன. எனவே தன்னை அறியாமல் தமக்கு தீமை செய்வர்களை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தவறை உணர்ந்து உண்மையாக மனம் வருந்தும் யாரும் மன்னிப்பை பெறும் உரிமை பெற்றுள்ளனர். ஏனெனில் இறைவன் தன் தவறுகளுக்காக மனம் வருந்தும் உள்ளத்தை தான் எதிர்பார்க்கின்றார். இத்தகைய இறைவனிடம் நாம் செய்த சிறு சிறு தவறுகளுக்காய் உருக்கமுடன் இறை சந்நிதியில் அமைதியில் மன்னிப்பு பெறுவோம். சுமைகளில் செய்தோரே என்னிடத்தில் வாருமின்றி சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமின்றி ஆறுதல் வார்த்தை என்னை இன்று உம்மிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் நீ அறிந்த பின் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இறைவனின் பேராசிரால் அந்த ஆண்டு ஒரு நிறைவான ஆண்டாக அமைந்தது. இந்த ஆண்டிலே நடந்த நிகழ்வுகளை ஒரு சில மணித்துளிகள் நம் கண்முன் கொண்டு வருவோம். இன்று ஆண்டின் இறுதி நாள். 2025ஆம் ஆண்டின் கடைசி ஒரு மணி நேரம் நம்மை உருவாக்கி நாளும் பொழுதும் காத்து கொண்டிருக்கும் உன்னத தேவனின் உண்மையுள்ள பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அமைதியில் இறைவனோடு உரையாடுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் நிகழ்ந்த எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பெற்றோரையும் நல்ல உறவுகளையும் நண்பர்களை தந்து நாங்கள் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழ வழிவகை செய்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். எமது குடும்பத்தில் நாங்கள் பல்வேறு துன்பங்களால் சோர்ந்த தருணங்கள்
நல்ல அன்பான ஆசானாக இருந்து வழிகாட்டியதற்காகவும், தீராத நோய்களினால் அவதிப்பட்ட நேரங்களில் சிறந்த மருத்துவராக இருந்த நேரங்களுக்காகவும், நல்லதொரு வேலைவாய்ப்பினை தந்ததற்காகவும், ஒருவர் மற்றவரை புரிந்து வாழும் நல்ல வாழ்க்கை துணையை தந்ததற்காகவும், இன்னும் நாங்கள் வாழ திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு நன்மைகளை அனுதினமும் தந்து கொண்டிருக்கும் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எமது பங்கின் வளர்ச்சிக்காக நாங்கள் திட்டமிட்ட அனைத்து செயல்பாடுகளிலும் வெற்றி அளித்ததற்காகவும், மேலும் எமது பங்கில் நடைபெற்ற விழாக்கள், கொண்டாட்டங்கள் எல்லாவற்றிலும் உடனிருந்து காத்திட்ட தருணங்களுக்காகவும், எமது பங்கில் செயல்படும் பல்வேறு பக்த சபைகளின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரின் உறவு முறையும், உம்மோடு நாங்கள் கொண்டுள்ள உறவு முறையும் வலுபட தூண்டுகோலாக இருந்ததற்காய் இறைவா, உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் இறைவா, எமது பங்கை சீரிய தொலைநோக்கு பார்வையுடன் வழிநடத்த நீர் எமக்கு அளித்த எமது பங்கு தந்தைக்காகவும், அவருடன் இணைந்து செயல்படும் ஒவ்வொரு அருள் சகோதரர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். இப்படியாக வரவிருக்கின்ற 2026ஆம் ஆண்டு நமக்கு புதிய வாழ்க்கை முறையையும் வளமான வசந்தத்தையும் இறைவனோடு கொண்டுள்ள உறவு முறையை இன்னும் ஆழப்படுத்தவும், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியையும், நம்முடன் வாழும் உறவுகளின் உண்மையுடனும் ஒற்றுமையுடனும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய பக்குவத்தையும், செய்கின்ற செயல்களில் நேர்மையையும், திரு அவையோடு இணைந்து சிறந்த கிறிஸ்துவளாக வாழும் ஆசிரையும், மொத்தத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ, மற்றவர்களை வாழ வைக்க முயல்வோம். அதற்கான ஆசிரை இறைவனுடன் வேண்டுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன்.
திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவராமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.